வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லோரும் வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போ இன்றைக்கி வந்து நிஃப்டி பார்த்திங்கன்னா 285 புள்ளிகள் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. காலையில் நம்ம வீடியோ பார்த்துருந்தோம். அப்போ வந்து 100 புள்ளிகளில் தான் வந்து நிஃப்டி இருந்தது. பெரிய அளவில் ஏற்றம் இல்லை. அதுக்கு முக்கிய காரணமாக வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த ஷார்ட் கவரிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா நமக்கு பாசிட்டிவான நியூஸ் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்லேருந்து வந்துருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. அது ஒரு கீ பாயிண்ட்டாக இருந்தது. அது பாசிட்டிவாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஈரானுடைய அந்த நியூக்ளியர் ஸ்டாண்டில் அவங்க வந்து கொஞ்சம் தன்னை தளர்த்தி கொண்டு இருக்கிறாங்க. அதாவது நியூக்ளியரை வந்து நாங்கள் வந்து விட்டுடுறோம், அதுக்கு எங்களுக்கு இந்த எங்களுக்கு தேவையான ஆஃபரை யூஎஸ் கொடுத்தால் அப்படின்னு சொல்லி இவங்க இப்போ டிமாண்ட் பேசுகிற அளவுக்கு சுச்சுவேஷன் மாறி இருக்குது. ஸோ எனிவே அவங்க நியூக்ளியருக்கு வந்து பண்ண மாட்டோம், அதில் வந்து நாங்கள் தளர்த்திக்கிறோம்னு சொன்னதே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நியூக்ளியர் இல்லை அப்படின்னதுமே வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் ஆகி அது வந்து மார்க்கெட்டை வந்து இன்னொரு 200 புள்ளிகள் வந்து ஏற்றத்துக்கு கொண்டு போச்சு. அது இல்லாமல் அவங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை பற்றி வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி மீடியா தகவல்கள் வந்து சொல்லுது. மேபி மீடியா தகவல்கள்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஈவினிங் வேறு ஏதாவது நியூஸ் கூட வரலாம். ஏன்னா இந்த மாதிரி நான் நிறைய நடந்திருக்கு. அடிக்கடி மீடியாவில் ஒரு தகவல் வரும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லவே இல்லை, அதெல்லாம் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி இன்னொன்று சொல்லுவாங்க. அதனால் நம்ம உடனே ஒரு நியூஸை வச்சு இன்ஸ்டண்ட்டாக வந்து முடிவு எடுக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து இன்றைக்கி 285 புள்ளிகள் நிஃப்டி இது வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. கோல்டு சில்வர் அப்படின்னு பார்க்கும்பொழுது கோல்டும் ஏற்றம் கொடுத்துருக்கு, சில்வரும் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆனால் பீஸில் வந்து ஏற்றம் எதுவுமே கொடுக்கல. கோல்டு பீஸோ சில்வர் பீஸோ ரெண்டுத்துமே வந்து ஏற்றம் கொடுக்கல. இதில் தங்கத்தை பற்றி ஒரு விஷயம் வந்து நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஹெட்லைன்ஸில். 16,000 கிலோ தங்கத்தை வந்து வச்சுருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாய் ஆலுகாஸ். ஓகே, அவர் வந்து கிட்டத்தட்ட 172 ஷோரூம் வச்சுருக்காரு வேர்ல்டு ஃபுல்லாக. யூஎஸில் வந்து இப்போ இது வரைக்கும் 7 கடைகளை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதை வந்து இப்போ 12ஆக மாற்ற போகிறதாகவும் தகவல் கொடுத்துருக்காரு ஜெய் ஆலுகாஸோடது. ஸோ அவர் வந்து 16,000 கிலோ வந்து பார் ஜுவல் இதெல்லாம் வந்து அவருடைய டோட்டல் அசட்ஸில் 16,000 கிலோ இருக்கிறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து தங்கம் விலை மேலே தான் உயர்ந்துட்டு போகும். டெம்பரவரியாக ஒரு 10 to 15% வந்து அவர் மேக்ஸிமம் ஆஃப் த டவுன் சொல்கிறாரு. மேக்ஸிமம் 10 to 15% டவுன் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே வந்து ரொம்ப ரேர் கேஸில் சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா 6% 7% தான் வந்து ஒரு உச்சத்துலேருந்து அது டவுனில் வருது. அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் மேலே ஆல் ஓவராக வந்து மேலே ஏறுறதுக்கான ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் வந்து கோல்டில் இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அதாவது 16,000 கிலோ தங்கம் வச்சுருக்காரு. அவர் வந்து கோல்டு விலை உயரும் அப்படின்னு நம்புகிறாரு. அதை வந்து மீடியாவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏன் இப்போ போய் அவர்கிட்ட அதை கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த அன்சர்டனிட்டி நடந்ததில்ல, ஈரானுடைய வார், இதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யாவோட வார், இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அன்சர்டனிட்டி வரும்போதெல்லாம் தங்கம் விலை ஏறிக்கிட்டே தான் போகுது. ஆனால் அந்த அன்சர்டனிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் தங்கம் பழைய விலைக்கு இறங்கலை அப்படிங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு அவர் கேட்குறாரு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கவனிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், தங்கத்தில் இன்னும் 2-3 ஆண்டுகளில் சரியான ஒரு வளர்ச்சியை அமெரிக்கா பொருளாதாரத்தில் வந்து அவங்க கரெக்டான ஒரு குரோத்தை காமிக்கலை அப்படின்னா அப்பையும் தங்கம் விலை வந்து தொடர்ந்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அவர் நம்புகிறாரு. அதனால் அந்த 16,000 கிலோ தங்கத்தோடையே நான் வந்து ஹோல்டிங்கில் தான் இருக்குது. அவர் நகையாகவும் பாரம் வச்சுருக்காங்க அவங்க ஜுவல்லரியில். பட் அதை வந்து தொடர்ந்து அவர் ஏறும் அப்படின்னு சொல்லி நம்புகிறதா வந்து கொடுத்துருக்காரு, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 900 பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸில் மட்டும் ஏற்றம் கொடுத்துருந்தது. இன்றைக்கி மட்டுமே 6 lakhs crore வந்து ஒரு நாளில் வந்து முதலீட்டாளர்கள் லாபத்தை சம்பாரிச்சிருக்காங்க. ஆனால் நேற்றுக்கு வந்து 12 லட்சம் கோடி போயிடுச்சு. இன்றைக்கி வந்து 6 lakhs crores வந்து பர் டேயில் இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருக்கிறதா வந்து நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் ஏர்ன், ஏன்னா இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஏறுதே அப்படின்றதுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாரு. தொடர்ந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து நமக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி 26,300 புள்ளிகளில் இருந்தது. ஓகே, அங்கேருந்து என்ன ஆச்சுன்னா ஒரு டவுன் வந்தது. அந்த டவுன் பார்த்திங்கன்னா 25,400 வரைக்கும் இறங்குச்சு. ஸோ 26,300லேருந்து 25,400னா 900 புள்ளிகள் இறங்கிட்டு நடுவில் கொஞ்சம் ஒரு ஏற்றம் கொடுத்தாங்க. ஒரு அந்த 5,400லேருந்து 25,800 வரைக்கும் ஒரு 400 புள்ளி ஏற்றம் கொடுத்தாங்க. உடனே நிறைய பேர் அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விட்டான் கீழே 25,800லேருந்து
நம்ம வந்து நின்னது பார்த்தீங்கன்னா 24,400ல வந்து நிற்கிறோம். 1400 புள்ளிகள் கீழே இறங்கிருச்சு. ஸோ அப்போ அந்த 400 புள்ளிகள் ஏறுனுச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல உள்ளே போய் மாட்டினவங்க எல்லாருக்குமே இந்த 1400 புள்ளிகள் டவுன். 400 புள்ளிகள் ஏறின உடனே மார்க்கெட் டைரக்ஷன் திரும்பிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் போட்டிருந்தாரு. சார் இன்னைக்கு ஏற்றம் வந்து கிட்னி எடுக்கிறதுக்கு கூப்பிட்றான், நம்ம போயிடக்கூடாது, சேஃபாக இருக்கணும்னு சொல்லி போட்டிருந்தாரு. மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு அடுத்த வாரம் நம்ம பார்க்கணும் இது எந்த விதத்தில் ஸ்டேபிலிட்டி ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதே வந்து நிஃப்டியில் புல்லிஷாக இருக்கிறவங்க வந்து சில கருத்துக்களை வந்து பதிவிட்டுறாங்க. அது என்னென்ன கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து நிஃப்டி சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிடுச்சு. எப்பயுமே சப்போர்ட்டை டச் பண்ணிடுச்சுன்னா அங்கேருந்து ஒரு 70% ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிடும் சப்போர்ட்லேருந்து. ஒரு மேஜர் ரீசன் இருந்தால் மட்டும்தான் கீழே இறங்கும். அந்த பாயிண்ட் வந்து எனக்கும் வேலிடாக தான் இருக்குது. நிஃப்டி சப்போர்ட்டில் இருந்தால் எப்பயுமே நானும் வந்து அந்த இடத்துல வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன், இல்லை ஆப்ஷன்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி நிஃப்டி சப்போர்ட்டில் வந்துச்சுன்னா அதை நான் பை பண்ணுவேன். அப்போது அது வந்து அந்த சப்போர்ட்லேருந்து கீழே இறங்காது அப்படிங்கிறதுக்கு நமக்கு மார்க்கெட்டோடைய ஸ்டெபிலிட்டி தெரியணும். இப்போ இருக்கக்கூடிய ரீசன் பார்த்திங்கன்னா, அந்த ஈரான் இஸ்ரேலுடைய வார் வந்து அந்த ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி நான் பார்க்குறேன். சடனாக அவங்க ஏதாவது திருப்பி ஒரு எஸ்கலேஷன் கொடுத்தாங்கன்னா டப்புன்னு ஒரு 500 புள்ளி இறங்கிடும் மார்க்கெட். அதனால் இந்த இடத்துல சப்போர்ட்டை வந்து நான் பெருசாக வேலிடாக பார்க்கல. இதே மார்க்கெட் வந்து நார்மல் கண்டிஷனில் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டேட்டா கொடுக்குறாங்க, இல்லை ரிசல்ட் சரியில்லை, அந்த மாதிரி இறங்கும் போதெல்லாம் சப்போர்ட் கிட்ட நிஃப்டி வந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து நம்ம பை பண்ணலாம். பட் இப்போது இருக்கிற கண்டிஷன் வந்து வேறு. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் வந்து என்னுடைய தாட். அதை வந்து புல்லிஷில் இருக்கிறவங்க அதை வந்து மார்க் பண்ணுறாங்க. நிஃப்டி சப்போர்ட்டில் இருக்குது, இந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம், மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட் போகும்பொழுது உலகளாவிய லெவலில் பரவலான ஒரு டெக்னிக்கல் பார்த்திங்கன்னா, நிஃப்டி 50 வந்து நிஃப்டி 200 கட் பண்ணி கீழே இறங்கணும். அதாவது டெத் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கோல்டன் கிராஸ் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே ஏறுவதற்கான வாய்ப்பும், டெத் கிராஸ் அப்படின்னா மூவிங் ஆவரேஜில் மார்க்கெட் இறங்குவதற்கான ஒரு கன்ஃபர்மேஷனாகவும் அதை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த டெத் கிராஸ் இன்னும் நடக்கலை. அதனால் வந்து டெத் கிராஸ் நடக்கிற வரைக்கும் நம்ம வந்து புல்லிஷ்லேயே இருக்கலாம். டெத் கிராஸ் நடந்து கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த மாதிரி டவுன் ட்ரெண்டுக்கு வந்து போகணும். அதனால் நான் வந்து S1 வேலிடிட்டியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து இந்த டெத் கிராஸை ஆல்ரெடி பிப்ரவரி 2025 வந்து நிஃப்டி ஏற்பட்டுச்சு. டெத் கிராஸ் வந்து வந்துச்சு. அப்போ நிஃப்டி 23,500 இருந்துச்சு. அங்கேருந்து டவுன் பார்த்திங்கன்னா 21,700 வரைக்கும் போச்சு. ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து 1800 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி டவுன் ஆச்சு அங்கேருந்து. அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து ரெக்கவர் ஆகி திருப்பி அகைன் கோல்டன் கிராஸ் கொடுத்துச்சு. அந்த கோல்டன் கிராஸுடைய டேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 5 மே 2025. இப்போது அந்த கோல்டன் கிராஸை தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டில் நமக்கு அப் ட்ரெண்ட்லேயே போய்கிட்டு இருக்குது மார்க்கெட். எப்போனா 24,300 வந்து அந்த கோல்டன் கிராஸ் வந்துச்சு. 24,300 நம்ம வந்து 26,300 வரைக்கும் போனோம். 2000 புள்ளிகள் ஏற்றத்தில் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அதே அந்த இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இன்னும் டெத் கிராஸ் வந்து நமக்கு வரல. ஆனால் இந்த தடவை வந்துருமோ அப்படின்னு சில பேர் பயப்படுறோம். ஆனால் புல்லிஷில் இருக்கிறவங்க இந்த S1 அதுக்கப்புறம் டெத் கிராஸ் வரல அப்படின்ற அந்த 2 வேலிட் ரீசனை சொல்லி புல்லிஷில் இருக்காங்க தொடர்ந்து. பட் எனக்கு வந்து நியூஸ் வந்து இந்த நியூஸ் கொஞ்சம் மேஜரான நியூஸ் தான். ஈரான் இஸ்ரேல் வார் வந்து மேஜர் நியூஸ். அதனால் அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு ஈரான் சொல்லியிருந்தாலும் இன்னமும் வந்து அட்டாக் போய்கிட்டு தான் இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு இடத்த அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க கல்ஃப் கண்ட்ரியில். அதனால் 6ஆம் தேதி வரைக்கும் வந்து கல்ஃபில் வந்து அந்த ஏர்போர்ட் எல்லாமே வந்து பயன்படுத்தலை அவங்க. அந்த தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 6ஆம் தேதி வரைக்கும் அவங்க தகவல் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நம்ம பொறுமையாக இருக்கணும். ஓகே, வெள்ளிக்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், சனி ஞாயிறு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் திங்கக்கிழமை தான் நம்ம வந்து முடிவெடுக்க முடியும். அதனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து ரொம்ப அக்ரெசிவாக போக வேணாம் அப்படிங்கிறத தான் வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் மார்க்கெட்டில் புல்லிஷ் வியூவும் இருக்குது, பியரிஷ் வியூவும் இருக்குது. அதுக்கான 2 காரணமும் சொல்லியிருக்கேன். கோல்டு வந்து என்ன ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் பேனிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. மார்க்கெட்டில் வந்து இப்போ கிராஷ் வருது, இந்த சுச்சுவேஷனில் மார்க்கெட்டை விட்டு போயிடலாமா, இல்லை வந்து இது சரியாக வருமா, இந்த சுச்சுவேஷனை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து சில விஷயத்தை வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பிளைண்டாக பை பண்ணக்கூடாதுங்க. மார்க்கெட் இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக போய்ட்டு பை பண்ணக்கூடாது. அது வந்து நமக்கு என்றைக்கு மார்க்கெட் நல்லா இருந்தாலே வந்து பிளைண்டாக பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக வராது. ஓகே, இப்போ இந்த சுச்சுவேஷனில் போய் நம்ம பிளைண்டாக பை பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி கோல்ட்மேன் சாட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் பிளைண்டாக எனி ஸ்டாக்ஸை வாங்கினா கூட இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏறும் அப்படின்னு அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணி அந்த போஸ்ட்டு போய் பாருங்கள். நேற்றுக்கு போட்ட போஸ்ட்டை. டெலிகிராம் ஃப்ரீ தான், எல்லோரும் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் போய் பாருங்கள்.
நம்ம டெலிகிராம் லிங்க்கை உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டு வெளியே போகாதீங்க. ஏன்னா சில நாள் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஏதாவது சுச்சுவேஷன் பர்சனல் ரீசன் காரணமாக நான் அப்டேட் போட மாட்டேன். அன்றைக்கி ஒரு நாளாக ரீசனாக வச்சுட்டு நிறைய பேர் டெலிகிராம் விட்டு வெளியே போயிடுறாங்க. அதனால் டெலிகிராமில் வெளியே போகாமல் தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் அங்கே வந்து கொடுப்பேன். அதே மாதிரி என்னுடைய ரெஃபரல் லிங்க் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போது அந்த கோல்ட்மேன் சாட்ச் சொல்லியிருந்தாங்க இல்லையா, எந்த ஸ்டாக்கை வேணாலும் இப்போ நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஜென்ரலான விஷயம் என்னென்னா, டோன்ட் பை பிளைண்ட்லி. நம்பர் 1. நம்பர் 2, உங்களுடைய ஓன் டிலிஜென்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி எதையுமே போய் வாங்காதீங்க. நீங்கள் சொந்தமாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்கு அது உடன்பட்டால் மட்டும் அதில் வந்து ஃபர்தராக மேலே போங்க, இல்லைனா போகாதீங்க. அடுத்தது பார்ஷியலாக என்ட்ரு ஆகுங்க. இப்போ 10 லட்சம் வச்சுருக்கீங்கன்னா 10 லட்சத்தையும் மார்க்கெட் இறங்கியிருக்கு, 500 புள்ளி இறங்கியிருக்குன்னு உடனே போய் போடாதீங்க. ஏன்னா அங்கேருந்து இன்னொரு ஒரு 500 புள்ளி இறங்கலாம், 200 புள்ளி ஏறிட்டு திருப்பி 500 புள்ளி இறங்கலாம். அதனால் வந்து எப்பயுமே பார்ஷியலாக என்ட்ரு பண்ணுங்கள். பார்ஷியலாக என்ட்ரு பண்ணிங்கனாலே ஒரு 4வது பாயிண்ட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அதாவது மார்க்கெட் டீப்பர் கரெக்ஷனில் போகும்பொழுது நீங்கள் அகைன் வாங்குறதுக்கு கையில் கேஷ் இருக்கணும். 10 லட்சம் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 3 லட்சத்துக்கு நீங்கள் பை பண்ணுங்கள். மீதி 7 lakhs வந்து நீங்கள் கேஷாக வச்சுருக்கீங்கன்னா திருப்பி அடுத்த டவுன் வரும்போது அடுத்த பார்ஷியல் ஒரு 2 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். திருப்பி 5 lakhs வந்து நீங்கள் கேஷாக வச்சுருந்தீங்கன்னா சப்போஸ் டீப்பர் கரெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் வாங்குறதுக்கு கேஷ் இருக்கணும். அதனால் எப்பயுமே கேஷை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மார்க்கெட் சப்போஸ் கிராஷ் ஆச்சுன்னா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது முதல் விஷயம், என்னோடய ஹிஸ்ட்ரியில் நான் பார்த்தது 2008 கிராஷ் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ கோவிட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உலகமே ஸ்தம்பிச்சிருச்சு, உயிரே போச்சு, உலகமே போச்சு, இனிமேல் என்னத்த மார்க்கெட்டுன்ற மாதிரி இருந்தது. அதையே மார்க்கெட்டு கிராஸ் பண்ணி வெளியே வந்துருச்சு. இந்த வார்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இன்றைக்கி அடிச்சுப்பாங்க, நாளைக்கு திருப்பி சமாதானமாக போய் தான் ஆகணும். அப்போ திருப்பி மார்க்கெட் எந்திரிச்சு வந்துடும். அதனால் ஆல் ஓவராக பார்க்கும்பொழுது மார்க்கெட் பல பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் திருப்பியும் பாசிட்டிவில் தான் போகும். ஓகே, அந்த ஹோப்போட மார்க்கெட்டை பார்க்கணும் நம்ம. இல்லைனா பயந்துருவோம், லாஸை புக் பண்ணிட்டு வெளில வந்துடுவோம். அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. கோவிட்டை மார்க்கெட் பார்த்துருக்கு, இதுக்கு முன்னாடி நிறைய வாரில் வந்து மார்க்கெட் சர்வைவ் ஆகிருக்கு. அதனால் மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் இருக்கும், ஏறும் இறங்கும். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பணத்தை இழக்காமல் முதலீடில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது அந்த இடத்துல திருப்பியும் ஒரு ஏற்றம் வருங்கிறத வந்து மார்க்கெட் இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணியிருக்குங்கிறது தான் உண்மை. அதனால் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, மார்க்கெட் வந்து ஆல்வேஸ் ரெக்கவர் வித் ஒரு டைம் டியூரேஷனில். ஓகே, இதை வந்து ரொம்ப ஹைலைட்டடான பாயிண்ட், இதை எல்லோரும் நோட் பண்ணிக்கணும். அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் டவுன் அப்படின்னோடனே உடனே பேனிக் ஆகிட்டு ஒரு பதட்ட நிலைக்கு போகிறதோ, இல்லை எல்லா பணமும் போயிடுச்சு, இனிமேல் ஃபியூச்சரே இல்லை, ஒன்றுமே இல்லை, அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட் திரும்பியும் மேலே வரும். யாரெல்லாம் பொறுமையாக இருக்காங்களோ அவங்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அதனால் இந்த பேனிக் சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஓகே, இல்லைனா பேனிக் வரும்போது இந்த வீடியோவை திருப்பி போட்டு கேளுங்க. இந்த கடைசி 5 நிமிஷம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட் என்ன, மார்க்கெட்டில் நீங்கள் பேனிக் ஆகுறீங்களா, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய நாலேஜை. நன்றி, வணக்கம்.